ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள உலக மாஸ்டர்ஸ் தடகள போட்டிகள் எனப்படும் வயது வந்தோருக்கான தடகள போட்டியில் பங்கேற்க புதுச்சேரியைச் சேர்ந்த கிறிஸ்டி ஸ்ரீனா நேரடி தகுதி பெற்றுள்ளார். தனது 12 வயதிலிருந்தே தடகள விளையாட்டில் ஆர்வம் கொண்டுள்ளதால் இன்றளவும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் பதக்கங்களை வென்று சாதித்து வருகிறார் கிறிஸ்டி. அவர் மட்டுமின்றி அவரது குடும்பமே விளையாட்டு குடும்பமாக திகழ்ந்து வருகிறது. அதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெண்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதற்கேற்ப ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர். அதை கண்முன் செய்து காட்டும் ஒரு விளையாட்டு வீராங்கனை தான் புதுச்சேரியில் வசித்து வரும் 46 வயதான பெண் கிறிஸ்டி ஸ்டாரினா. சென்னையில் பிறந்து வளர்ந்த ஸ்டாரினா தற்போது மத்திய கலால் மற்றும் சேவை வரி ஆணையத்தில் புதுச்சேரி வட்டார அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் நடைபெறும் உலக மாஸ்டர்ஸ் தடகள போட்டிகளில் நீளம் தாண்டுதலில் பங்கேற்க நேரடி தகுதி பெற்றுள்ளார். திருமணமான வேலைக்கு போகிற பெண்ணாக நான் என்ன கூற விரும்புகிறேன்னா, வயதோ குடும்ப சூழ்நிலையோ ஒரு சாக்கா வச்சுக்காம விடாமுயற்சியாக என்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு பண்ணால் எதையும் சாதிக்க முடியும். என் ஃபேமிலி என் கூட சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எந்த துறையிலையும் முயற்சி செஞ்சால் எதையும் சாதிக்க முடியும். நம்மால் எதையும் சாதிக்க முடியும். கிறிஸ்டி சிங்கப்பூரில் கடந்த மே மாதம் நடைபெற்ற 19வது ஆசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் நீளம் தாண்டுதலில் தங்கமும் மும்முறை தாண்டுதலில் வெண்கலமும் வென்றார். கொல்கத்தாவில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அகில இந்திய வருவாய்த்துறை விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கமும், மைசூரில் நடந்த தேசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல் மும்முறை தாண்டுதலில் தங்கப் பதக்கமும் வென்றுள்ளார். இவ்வளவு பதக்கங்களை வென்று குவித்துள்ள ஸ்டாரினாவுடைய கணவர் ஸ்ரீதரும் ஒரு தடகள வீரர். தன்னுடைய மனைவிக்கு அவரே பயிற்சியாளராக இருந்து வருகிறார். இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்றது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி வரும்போது மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எவ்வளோக்குள்ள நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம குழந்தைங்களை நம்ம இன்வால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள அவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ பண்ணும்போது அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ நான் இப்போ ஒய்ஃபை ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நான் கோச் பண்ணி அவங்கள எடுத்துன்னு வரேன். இந்த ஏஜில் கூட ஏதுனாக்கா இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் நமக்கு ஹெல்த்து நல்லா கொடுக்க போகுது. மேலும் இந்த தம்பதியினர் தங்களைப் போலவே தங்களுடைய 2 மகள்களுக்கும் தடகள விளையாட்டில் பயிற்சி அளித்து அவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கி வருகின்றனர். ஸ்டாரினாவின் வீட்டை பார்க்கும் போதே அவர்கள் தடகள விளையாட்டில் எவ்வளவு ஈடுபாடு கொண்டுள்ளனர் என்பது தெரிகிறது. குடும்பமே சேர்ந்து வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டின் அருகே உள்ள மைதானத்திலும் தினசரி பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். நான் 5 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். என் அப்பா தான் கோச் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டேட் 3rd வாங்கியிருக்கேன் 498. நீங்கள் ஸ்போர்ட்ஸும் பண்ணலாம், ஸ்டடீஸும் நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால். என் அம்மாவும் இன்டர்நேஷ்னல் மீட்ஸ்லலாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. தற்போது புதுச்சேரியில் மற்ற விளையாட்டுகளுக்கு உள்ளது போல தடகள விளையாட்டிற்கு பயிற்சி மேற்கொள்வதற்கான போதுமான வசதிகளுடன் மைதானங்கள் இல்லை என்றும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு மாநில அரசு நிதி உதவி அளித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இவர்கள் அரசுக்கு முன்வைக்கின்றனர். தான் விரும்புகிற துறையில் முழு ஈடுபாடும் பயிற்சியும் இருந்தாக்கா எந்த வயதிலையும் சாதிக்க முடியுன்றதற்கு கிறிஸ்டி அவர்களே ஒரு உதாரணம். ஆஸ்திரேலியா பெர்த் மாநகரில் நடைபெற உள்ள உலக மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் கிறிஸ்டி அவர்கள் வெற்றி பெற்று பதக்கங்களை பெற வேண்டும் என்று நியூஸ் 7 சார்பில் வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ராஜு, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.